A horse is tied to a peg at one corner of a square-shaped grass field of side 15 meter. Horse இது இந்த ஹார்ஸை ஸ்கொயர் ஃபீல்டில் ஒரு கிளிப்பு போட்டு டை பண்ணி வச்சுருக்காங்க, கட்டி வச்சுருக்காங்க. பை மீன்ஸ் ஆஃப் எ 5 மீட்டர் லாங் ரோப். 5 மீட்டர் லாங் ரோப்பை வச்சு கட்டி வச்சுருக்காங்க. அப்போ அந்த ஹார்ஸால் இந்த 5 மீட்டர் ரேடியஸ், இந்த கயிறு எவ்வளோ தூரத்துக்கு போகும், இந்த ஃபீல்டில் இவ்வளோ தூரத்துக்கு தான் போகும். அதே மாதிரி இங்கேயும் இவ்வளோ தூரம் தான். ஸோ அதுதான் இப்படி மார்க் பண்ணியிருக்காங்க. இது பார்க்க எப்படி தெரியுது, ஒரு செக்டார் மாதிரி இருக்குது. ஃபைண்ட் the area of that part of the field in which the horse can graze. ஸோ அப்போது இந்த ஏரியாக்குள்ளே தான் ஹார்ஸ் வந்து சாப்பிட முடியும், கிரேஸ் பண்ண முடியும். ஸோ அப்போ அந்த ஏரியா தான் கேல்குலேட் பண்ணணும். ஸோ அதை பார்த்தா எப்படி இருக்குது, ஒரு செக்டார் மாதிரி இருக்கா. ஸோ அப்போ ஏரியா ஆஃப் திஸ் செக்டார் என்னன்னு கேல்குலேட் பண்ணணும். இந்த ரோப்போட லென்த்து 5 மீட்டர், அப்போது இந்த ரேடியஸும் 5 மீட்டர் இல்லையா. அப்போ ஆங்கிள் என்ன, இது வந்து ஸ்கொயர் ஃபீல்டு. அப்போ இந்த கார்னர் வந்து 90 டிகிரி. கிவன் ஆர்னா என்ன, ரோப்போட லென்த்து, அதான் ரேடியஸ், ஈக்குவல் டு 5 மீட்டர். அடுத்து ஸ்கொயர் ஃபீல்டுனால இது தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி. தீட்டானா ஸ்கொயர் ஃபீல்டு, இது 90 டிகிரி, இந்த ஆங்கிள் 90 டிகிரி. சரி, இப்போ கேல்குலேட் பண்ண வேண்டியது இந்த கிரேசிங் ஏரியா என்ன. ஏரியா ஆஃப் த செக்டார் கிரேஸ்டு பை த ஹார்ஸ். ஏரியா ஆஃப் த செக்டார் ஃபார்முலா என்ன, தீட்டா பை 360 இன்டூ பை ஆர் ஸ்கொயர்டு. பைக்கு மட்டும் வேல்யூ கொடுத்துட்டாங்க. ஸோ தீட்டா இஸ் 90, 360, பை இஸ் 3.14, ரேடியஸ் அதாவது ரோப்போட லென்த்து தான் ரேடியஸ். ஸோ தட் இஸ் 5 இன்டூ 5, 1/4. 9th டேபிளால் கேன்சல் அவுட் பண்ணியிருக்கோம். இது மல்டிப்ளை பண்ணால் 19.625 மீட்டர் ஸ்கொயர்னு வருது. அடுத்து என்ன கேல்குலேட் பண்ணோம், ஃபைண்ட் தி இன்க்ரீஸ் இன் தி கிரேசிங் ஏரியா. எவ்வளோ ஏரியா இன்க்ரீஸ் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இஃப் த ரோப் வேர் 10 மீட்டர் லாங் இன்ஸ்டெட் ஆஃப் 5 மீட்டர், 5 மீட்டர் இல்லாமல் இந்த ரோப்போட லென்த்து 10 மீட்டர் ஆச்சுன்னா, அப்போ இந்த ஹார்ஸும் ஒரு 10 மீட்டர் ரேடியஸ்க்கு சுற்றி வர முடியும். அப்போ ரேடியஸ் 10 மீட்டருக்கு எவ்வளோன்னு கேல்குலேட் பண்ணணும். கேல்குலேட் பண்ணிவிட்டு ரேடியஸ் 10 மீட்டராக இருந்ததுன்னா எவ்வளோ ஏரியாவுக்கு கிரேஸ் பண்ணும் அப்படின்றத கேல்குலேட் பண்ணணும். பண்ணிவிட்டு இப்போ இன்க்ரீஸ்டு கிரேசிங் ஏரியா தான் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 5 மீட்டருக்கு எவ்வளோ கிரேசிங் ஏரியாவோ அதுவும் 10 மீட்டருக்கு என்ன கிரேசிங் ஏரியாவோ அதுவும் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணோம்னா அப்போ இன்க்ரீஸ்டு கிரேசிங் ஏரியா என்னன்னு கிடைக்கும். ஸோ இப்போ ரேடியஸ் 10 மீட்டராக வச்சு ஏரியா ஆஃப் த செக்டார் கேல்குலேட் பண்ணலாம். ஆர் ஈக்குவல் டு 10 மீட்டர். இது ரோப் லென்த்து இன்க்ரீஸ்டு. தீட்டா வந்து அப்படியே தான் இருக்கும். அப்போ ஏரியா ஆஃப் த sector grazed by the field, grazed by the horse. Theta 90 by 360, pi is 3.14, radius 10 meter long rope நால இந்த பக்கமும் 10 மீட்டர் வரைக்கும் போகலாம், இந்த பக்கமும் 10 மீட்டர் வரைக்கும் ஹார்ஸ் போகலாம். 1/4. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணால் 314 வந்துடும். தட் இஸ் ஈக்குவல் டு 78.5 மீட்டர் ஸ்கொயர்னு வருது. ஸோ இப்போ நான் சொன்ன மாதிரி இன்க்ரீஸ்டு கிரேசிங் ஏரியா என்னன்னு பார்க்கணும். ஏரியா ஈக்குவல் டு இந்த ரெண்டு ஏரியாவை மைனஸ் பண்ணணும். 78.5 மைனஸ் 19.625 ரெண்டுத்தை சப்ட்ராக்ட் பண்ணால் 58.875 மீட்டர் ஸ்கொயர்னு வருது. ஸோ இதுதான் இன்க்ரீஸ்டு கிரேசிங் ஏரியா.